அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கர் உபதேச அகாடமில இருந்து நாம இப்ப பார்க்க போறது டெட்ல சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்ற டாபிக்ல யூனிட் 2ல இருந்து ஒரு 30 கொஸ்டின் வந்துட்டு பார்க்க போறோம். இப்படியே வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்டுமே நம்ம பார்க்க போறோம். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 30 கொஸ்டின் வந்துட்டு வரிசைக்கா கொஸ்டின் சொல்லி 4 ஆன்சர் சொல்லுவேன். ஸோ நீங்க ஒரு பேப்பர் பென் எடுத்துட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இது ஆன்சரா இருக்கும் அப்படின்றத எழுதிட்டு வாங்க. கடைசி 30க்கு எத்தனை மார்க் வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க கொஸ்டின்ல போனா தெய்வத்தால் ஆகாத நினம் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃப்ராய்டின் நிலைகளுக்கு ஒப்பாக இல்லாத எரிக்சன் நிலைகளில் தவறானதை காண்க. ஃப்ராய்டின் நிலைகளுக்கு ஒப்பாக இல்லாத எரிக்சன் நிலைகளில் தவறானதை காண்க. ஆப்ஷன் ஏ குளிவி பருவம், ஆப்ஷன் பி முன்முதிர் பருவம், ஆப்ஷன் சி நடுமுதிர் பருவம், ஆப்ஷன் டி பின்முதிர் பருவம். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குளிவி பருவம். அடுத்த வினா பாருங்க. யாருடைய குழந்தை வளர்ச்சியை பற்றிய அணுகுமுறையானது முதன்மை நிலையை அடைந்துள்ளது? யாருடைய குழந்தை வளர்ச்சியை பற்றிய அணுகுமுறையானது முதன்மை நிலையை அடைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ எரிக்சன், ஆப்ஷன் பி வைகாட்ஸ்கி, ஆப்ஷன் சி யூரி ப்ரோன் பென்பிரைன், ஆப்ஷன் டி லாரன்ஸ். சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி யூரி ப்ரோன் பென்பிரன்னர். அடுத்த வினா பாருங்க. சைக்காலஜி என்ற சொல் எம்மொழியில் இருந்து பெறப்பட்டது? சைக்காலஜி என்னும் சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஆப்ஷன் ஏ கிரேக்கம், ஆப்ஷன் பி லத்தீன், ஆப்ஷன் சி பிரெஞ்சு, ஆப்ஷன் டி ஆங்கிலம். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிரேக்கம். அடுத்தது என்ன பாருங்க. கோல்பர்கன் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை? கோல்பர்கனின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் எத்தனை? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3. அடுத்தது என்ன பாருங்க. பியாஜியின் அறிவு வளர்ச்சி படிநிலைகளில் புலனீடான செயல்முறை நிலையின் வயது என்ன? பியாஜியின் அறிவு வளர்ச்சி படிநிலையில் புலனீடான செயல்நிலையின் வயது என்ன? ஆப்ஷன் ஏ 2 to 7, ஆப்ஷன் பி 7 to 11, ஆப்ஷன் சி 11 வயதுக்கு மேல், ஆப்ஷன் டி பிறப்பு முதல் 2 வயது வரை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 7 முதல் 11 வயது வரை. அடுத்த வினா பாருங்க. எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி நிலைகளில் நெருக்கம் தனிமை எந்த படிநிலை? எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி நிலைகளில் நெருக்கம் தனிமை எந்த படிநிலை? ஆப்ஷன் ஏ முன்பருவ பள்ளியினர், ஆப்ஷன் பி வளரிளம் பருவம், ஆப்ஷன் சி குறுநடை பருவம், ஆப்ஷன் டி முன்முதிர் பருவம். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி முன்முதிர் பருவம். அடுத்த வினா பாருங்க. கோல்பர்கனின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகளில் சமூக அமைப்பை பாதுகாத்தல் என்பது எந்த படிநிலையில் அடங்கும்? கோல்பர்கனின் ஒழுக்க வளர்ச்சி நிலைகளில் சமூக அமைப்பை பாதுகாத்தல் எந்த படிநிலைகளில் அடங்கும்? ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 4, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 6. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 4. அடுத்தது பாருங்க. நவீன உளவியலின் தந்தை யாரு? நவீன உளவியலின் தந்தை யாரு? மாடர்ன் சைக்காலஜி. ஆப்ஷன் ஏ கோக்கல், ஆப்ஷன் பி எரிக்சன், ஆப்ஷன் சி வில்லியம் முன், ஆப்ஷன் டி சிக்மண்ட் ஃப்ரீட். சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி சிக்மண்ட் ஃப்ரீட். அடுத்து என்ன பாருங்க. வைகோட்ஸ்கியின் கூற்றுப்படி பெரியவர்கள் குழந்தையின் தற்போதைய செயல்திறனை நீட்டிக்க ஆதரவை கொடுக்கும் போது அது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வைகோட்ஸ்கியின் கூற்றுப்படி பெரியவர்கள் குழந்தையின் தற்போதைய செயல்திறனை நீட்டிக்க ஆதரவை கொடுக்கும் போது அது டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ கண்டறிந்தாளுமை, ஆப்ஷன் பி அருகாமை வளர்ச்சியின் மண்டலம், ஆப்ஷன் சி சாரக்கட்டு, ஆப்ஷன் டி இடைப்பட்ட அகநிலை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி சாரக்கட்டு. அடுத்த வினா பார்க்கலாம். பியாஜெட்டின் அறிவாற்றல் வளர்ச்சியின் கோட்பாட்டின்படி அனுமான கடத்தல் பகுத்தறிவு எதை கொண்டு உருவாகும்?
பியாஜெட்டின் அறிவாற்றல் வளர்ச்சியின் கோட்பாட்டின்படி அனுமான கடத்தல் பகுத்தறிவு எதை கொண்டு உருவாகும்? ஆப்ஷன் ஏ செஞ்சோரி மோட்டார் நிலை, ஆப்ஷன் பி செயற்பாட்டுக்கு முந்தைய நிலை, ஆப்ஷன் சி கான்கிரீட் செயற்பாட்டு நிலை, ஆப்ஷன் டி முறையான செயல்பாட்டு நிலை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி முறையான செயல்பாட்டு நிலை. அடுத்த வினா பாருங்க. வாய்மொழி கருத்துக்களின் உண்மையே உலக சூழ்நிலைகளுக்கு ஒப்பிடாமல் மதிப்பிடும் திறன் பெறும் நிலை எது? வாய்மொழி கருத்துக்களின் உண்மையான உலக சூழ்நிலையுடன் ஒப்பிடாமல் மதிப்பிடும் திறன் பெறும் நிலை எது? ஆப்ஷன் ஏ பருப்பொருள் நிலை, ஆப்ஷன் பி புலன் இயக்க நிலை, ஆப்ஷன் சி செயலுக்கு முந்தைய நிலை, ஆப்ஷன் டி கருத்தியல் நிலை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கருத்தியல் நிலை. அடுத்து என்ன பாருங்க. குழவி பருவத்திலும் முன்பிள்ளை பருவத்திலும் மனவெழுச்சிகளில் ஓர் இருமுக போக்கு நிலை தோன்றுகிறது என்று கூறியவர் யார்? குழவி பருவத்திலும் முன்பிள்ளை பருவத்திலும் மனவெழுச்சிகளில் ஓர் இருமுக போக்கு நிலை தோன்றுகிறது என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ ஃபெஸ்டிங்கல், ஆப்ஷன் பி மக்டுக்கல், ஆப்ஷன் சி ஃப்ராய்டு, ஆப்ஷன் டி கால்டுவெல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஃப்ராய்டு. அடுத்து என்ன பாருங்க. சிந்தனை என்பது நமக்குள் எழும் பேச்சாகும் என்று கூறியவர்? சிந்தனை என்பது நமக்குள்ள எழுற பேச்சு அப்படின்னு சொன்னது யாருன்னா ஆப்ஷன் ஏ வைகாட்ஸ்கி, ஆப்ஷன் பி வாட்சன், ஆப்ஷன் சி பியாஜே, ஆப்ஷன் டி ஜான் டூயி. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வாட்சன். அடுத்த பாருங்க. சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாடு கால ஓட்டத்தில் ஏற்படும் மாற்றம் எத்தனையாவது அமைப்பு? சுற்றுச்சூழல் அமைப்பு கோட்பாடு கால ஓட்டத்தில் ஏற்படும் மாற்றம் எத்தனையாவது அமைப்பு? ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. இதற்கான சரியான விடை என்னவாக இருக்கக்கூடும்னா ஆப்ஷன் டி 5. அடுத்து என்ன பாருங்க. அறிவு வளர்ச்சி கோட்பாட்டினை வெளியிட்டவர்? அறிவு வளர்ச்சி கோட்பாட்டினை வெளியிட்டவர் ஆப்ஷன் ஏ பியாஜே, ஆப்ஷன் பி கோல்பர்க், ஆப்ஷன் சி வைகாட்ஸ்கி, ஆப்ஷன் டி எரிக்சன். அறிவு வளர்ச்சி கோட்பாட்டினை வெளியிட்டவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பியாஜே. அடுத்து என்ன பாருங்க. தனித்தன்மை பரிமாற்றம் என்பவை கோல்பர்கன் ஒழுக்க வளர்ச்சியின் எந்த படிநிலை? தனித்தன்மையும் பரிமாற்றமும். ஆப்ஷன் ஏ படிநிலை 1, ஆப்ஷன் பி படிநிலை 2, ஆப்ஷன் சி படிநிலை 3, ஆப்ஷன் டி படிநிலை 4. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி படிநிலை 2. அடுத்த பாருங்க. குழவி பருவத்தின் ஏதாவது ஒரு சிறப்பு பணியை கண்டுபிடிக்கவும். குழவி பருவத்தின் ஏதாவது ஒரு சிறப்பு பணியை கண்டுபிடிக்கவும். ஆப்ஷன் ஏ சுயநலம், ஆப்ஷன் பி ஆற்றல் மிகு, ஆப்ஷன் சி கோபம், ஆப்ஷன் டி சோர்வு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சுயநலம். அடுத்த பாருங்க. முன்பருவ பள்ளியினர் தோராயமான வயது கணிப்பு என்ன? முன்பருவ பள்ளியினரோட தோராயமான வயது கணிப்பு என்ன? ஆப்ஷன் ஏ 0 to 18 மாதங்கள், ஆப்ஷன் பி 3 to 5 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 5 to 13 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 21 to 35 ஆண்டுகள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 3 முதல் 5 ஆண்டுகள். அடுத்த பாருங்க. ஈரி புரன்பென் ஃப்ரென்னர் சுற்றுச்சூழல் கோட்பாடுகளில் தவறானது எது? யூரி ஃப்ரென்பென் ஃப்ரென்னர் சுற்றுச்சூழல் கோட்பாடுகளில் தவறானதை காண்க. ஆப்ஷன் ஏ புற அமைப்பு, ஆப்ஷன் பி இடைநிலை அமைப்பு, ஆப்ஷன் சி நுண் அமைப்பு, ஆப்ஷன் டி விளக்க அமைப்பு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி விளக்க அமைப்பு. அடுத்த பாருங்க. தார்மீக சிந்தனை முறை அறிஞர் யார்? தார்மீக சிந்தனை முறை அறிஞர் யார்? ஆப்ஷன் ஏ வைகாட்ஸ்கி, ஆப்ஷன் பி எரிக்சன், ஆப்ஷன் சி கோல்பெர்க், ஆப்ஷன் டி பியாஜே. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி கோல்பெர்க். அடுத்த பாருங்க. மரபுக்கு பிற்பட்ட நல்லொழுக்க நிலையில் எவ்வளவு சதவீதம் இருப்பர்? மரபுக்கு பிற்பட்ட நல்லொழுக்க நிலையில் எவ்வளவு சதவீதம் இருப்பர்? ஆப்ஷன் ஏ 10 to 20, ஆப்ஷன் பி 5 to 10, ஆப்ஷன் சி 10 to 15, ஆப்ஷன் டி 15 to 25. மரபுக்கு பிற்பட்ட நல்லொழுக்க நிலையில் எவ்வளவு சதவீதம் இருப்பார்னா சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 10 முதல் 15%. அடுத்து பாருங்க. கருத்தியல் நிலையின் வேறுபாடு. கருத்தியல் நிலையின் வேறுபாடு. ஆப்ஷன் ஏ பருப்பொருள் நிலை, ஆப்ஷன் பி புலனீடான செயல்நிலை,
ஆப்ஷன் சி முறையான செயல்நிலை, ஆப்ஷன் டி புலன் இயக்க நிலை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி முறையான செயல்நிலை. அடுத்த வினா பாருங்க, குழந்தைகளின் ஒவ்வொரு நிலைகளிலும் வளர்ச்சி பற்றிய கருத்தை கூறியவர் யார்? குழந்தைகளின் ஒவ்வொரு நிலைகளிலும் வளர்ச்சி பற்றிய கருத்தை கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ எரிக்சன், ஆப்ஷன் பி வைகாட்ஸ்கி, ஆப்ஷன் சி பியாஜே, ஆப்ஷன் டி கோல்பர்க். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ எரிக்சன். அடுத்த என்ன பாருங்க, குமர பருவத்தினரின் மனவெழுச்சி இடையூறுகளை சமநிலைப்படுத்த உதவும் வழி. குமர பருவத்தினரின் மன எழுச்சி இடையூறுகளை சமநிலைப்படுத்த உதவும் வழி டேஸ். தனிநபர் வழிகாட்டல், ஆப்ஷன் பி குழு வழிகாட்டல், ஆப்ஷன் சி நெறிசார் அறிவுரை பகிர்தல், ஆப்ஷன் டி சமரச அறிவுரை பகிர்தல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நெறிசார் அறிவுரை பகிர்தல். அடுத்த பாருங்க, நெறிப்பிரல் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர். நெறிப்பிரல் நடத்தை கோட்பாட்டை வழங்கியவர். ஆப்ஷன் ஏ ஹீட்டன், ஆப்ஷன் பி ஆல்பர்ட் பண்டூரா, ஆப்ஷன் சி ஜான் டுவே, ஆப்ஷன் டி முறை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஹீட்டன். அடுத்தது என்ன பாருங்க, எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி கோட்பாடு எத்தனை நிலைகளே உடையது? எரிக்சனோட உள சமூக வளர்ச்சி கோட்பாடு எத்தனை நிலைகளே உடையது? ஆப்ஷன் ஏ 5, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 7, ஆப்ஷன் டி 8. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 8. அடுத்தது என்ன பாருங்க, சமூக இடைவினைகள் டேஸ் மொழி. சமூக இடைவினைகள் டேஸ் மொழி. ஆப்ஷன் ஏ சமூகம், ஆப்ஷன் பி அறிவாற்றல், ஆப்ஷன் சி வளர்நிலை, ஆப்ஷன் டி பருவங்கள். இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அறிவாற்றல். அடுத்து பாருங்க, பொருத்தம் இல்லாததை காண்க. கீழ்கண்டவற்றில் பொருத்தம் இல்லாததை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வளரிளம் பருவம், ஆப்ஷன் பி குறுநடை பருவம், ஆப்ஷன் சி பின்முதிர் பருவம், ஆப்ஷன் டி புலன் இயக்கம். இதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி புலன் இயக்கம். அடுத்தது என்ன பாருங்க, வளர் இளம் பருவம் முதல் வயது வந்த பருவம் செயல்படும் பருவநிலை என்பது வளர் இளம் பருவம் முதல் வயது வந்த பருவம் செயல்படும் பருவநிலை என்பது டேஸ். புலன் இயக்கம், ஆப்ஷன் பி சமூக வளர்ச்சி, ஆப்ஷன் சி முறையான செயல்திறன், ஆப்ஷன் டி பின்முதிர் பருவம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி முறையான செயல்நிலை. அடுத்த வினா பாருங்க, கடைசி வினாவும் கூட, சமூகத்தில் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்ளுதல் சிந்தனை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ லாரன்ஸ் கோல்பர்க், ஆப்ஷன் பி வைகாட்ஸ்கி, ஆப்ஷன் சி யூரிப்ரோன் பென்பெரென்னர், ஆப்ஷன் டி எரிக்சன். சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி வைகாட்ஸ்கி. ஓகே, 30 கொஸ்டின் முடிஞ்சு. இது இன்னைக்கு பார்த்தது யூனிட் 2 பார்த்துருக்கோம். அடுத்த காணொலியில் யூனிட் 3 பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் 30க்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படின்ற கமெண்ட்ல சொல்லுங்கள். காணொலி பார்த்தவங்களுக்கு நன்றி. அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.